தேவன் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறேன். I thank God for giving me the opportunity to share God's word today. ஸோ தேவன் எனக்கு எச்சரிப்பாய் பேசிய ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share some of the things that the Lord spoke to me, warning me. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். Ephesians chapter 3 verse 1. Sorry, Ephesians chapter 1 verse 3. இங்கே இந்த வசனத்தின் பிற்பகுதியில் இப்படியா நம்ம வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We read in the second part that God has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. இந்த வசனத்தை வாசிச்சோன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர வேண்டும்? What kind of a faith we should have when we read this verse? கிறிஸ்து என்னை எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு வறட்சி காணப்பட முடியும்? How can a spiritual drought be found in my life where God has blessed me with every spiritual blessing in the heavenly places? இல்லை ஏன் என்னால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியலை? Why is it that I am not able to live a life that has inherited those blessings? நம்ம அதை யோசித்து பார்ப்பது எனக்கு நல்லது, நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்லது. It is good for me and for all of us to think about these things. ஆண்டவரே, ஏன் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் நான் அதை அனுபவிக்க முடியல? Lord, you have said in your word that you have blessed me with all the spiritual blessings in the heavenly places, but why is it that I am not able to partake of it? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Let's turn to Judges chapter 2. ஆண்டவர் அவங்கள எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு கானான் தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். The Lord Jesus delivered the sons of Israel from Egypt and gave them a land of promise in Canaan. அது ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் அப்படினு ஆண்டவர் சொல்றாரு. The Lord talks about that land as the land that flows with milk and honey. So எப்படி நம்மளை தேவன் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரோ, just the same way that the Lord has blessed me in Christ with all the spiritual blessings in the heavenly places. அதேபோல பழைய ஏற்பாட்டில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் அவங்களை ஆசீர்வதித்திருந்தார். The Lord had blessed the Israelites in Canaan the same way. அப்பனா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தேசத்தை அவங்க எப்படி இழந்து போனார்கள்? The Lord had blessed them with all the earthly blessings, but why is it that they lost those blessings of God? அவங்க இழந்து போனதற்கான காரணங்களை நான் நிதானிக்கும் பொழுது அது எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனதற்கு அந்த காரணங்கள் எனக்கு உதவியா இருந்தது. When I meditate or judge or discern the things, the reason why the Israelites failed to realize those promises, then I can apply those same things in my life, my spiritual life, to find out those spiritual reasons why I am not able to receive this blessing. நம்ம இப்படியே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். We read in the book of Judges chapter 2 verse 10, the second part. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பாக எழும்பிற்று. There arose another generation after them who did not know the Lord, nor yet the work which he had done for Israel. அதாவது யோசுவா இருக்கும் பொழுதும் அதற்கு பிறகு அவன் நியமித்த மூப்பர்கள் இருக்கும் பொழுதும் அந்த தேசத்தில் பிரச்சனையே இல்லை. There was no problem in the land of Canaan when Joshua was alive and the elders whom Joshua had appointed. ஆனால் அவங்க அந்த ஆவிக்குரிய மனிதர்கள் எல்லாம் மறைந்த பின்பு இன்னொரு ஜெனரேஷன் தோணுச்சுன்னு சொல்லும் பொழுது ஒரு அடைமொழி அங்கே பயன்படுத்துகிறாங்க. But when another generation arose after those leaders and elders have gone away, there is an adjective that is used here about them. இதுதான் நான் எச்சரிப்பாக எடுக்க விரும்புகிறேன். This is what I want to take carefully. இந்த வார்த்தையை நம்ம மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்வோம். Let us take these words very carefully. எப்படிப்பட்ட சந்ததி உருவானது? What kind of a generation arose? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத ஒரு சந்ததி. That generation after them did not know the Lord nor yet the work which he had done for Israel. அதாவது முதலாவதாக யாரையே அறியவில்லை என்றால் கர்த்தரையே அறியவில்லை. First of all, they did not know the Lord himself. இரண்டாவது அவங்களுக்காக செய்த கிரியைகள் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையுமே அவங்க அறியாத ஒரு புது சந்ததி வருது. Secondly, they were a generation of people who did not know the things which the Lord had done for the previous generation of Israel. அவங்க ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு முதலாவதாக இருந்த ஒரு காரணம் என்னவென்றால், the first reason
why they lost the blessing was this. நம்ம இது படிக்கும் பொழுதே அழகாக தெரியுது, தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. என்ன செய்யலைன்னா கர்த்தரை அறியாமல் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். It is very clearly written, and the Lord says it very plainly, that we have been not knowing the Lord. நம்ம ஓசியா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to the book of Hosea chapter 4. இங்கேயும் ஆண்டவர் அதே காரியத்தை திரும்ப நம்ம எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார். Here also the Lord gives the same kind of warning. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். Hosea chapter 4 verse 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். My people are destroyed for lack of knowledge, because you have rejected knowledge. I also will reject you from being my priest. Since you have forgotten the law of your God, I also will forget your children. இந்த ரெண்டு வசனத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிற எச்சரிக்கை என்னவென்றால், when we look at these two verses, the warning that is before our eyes is this: நான் தனிப்பட்ட விதத்தில் என் தேவனை நான் அறியாத பட்சத்தில், that if I don't personally know my Lord, எனக்கும் தேவனுக்கும் ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பட்சத்தில், if there is no intimate fellowship between me and the Lord, மரியாளை போல நான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரியாத பட்சத்தில், if I have not chosen the good part like Mary did, என்ன நடக்கும்? what will happen? நான் கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் அதை நான் அனுபவிக்க முடியாது. Even though the Lord has blessed me with all the spiritual blessings, I will not be able to experience them. நம்ம யோசிக்கலாம், நம்ம தான் சபைக்கு ரெகுலரா வர்றோம், நம்ம எல்லாத்தையுமே நமக்கு தான் தேவனை தெரியுமே அப்படின்னு சொல்லலாம். We may be thinking and saying, oh, I come to the church and I know all these things. இல்ல சகோதரர்களே, நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம தேவனை பற்றி அறிந்திருக்கிறோமா இல்லை தேவனை அறிந்திருக்கிறோமா? No, brothers and sisters, let us think about this. Do we know about the Lord or do we know the Lord? அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். We know that ourselves. ஈவன் நம்ம வேதத்திலிருந்து அநேக ரெஃபரன்ஸை எடுத்து கூட நம்மளால பேச முடியும். We would even be able to speak from many references in scripture. ஆனால் நம்ம அப்படி பேசுவதால நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. It doesn't mean that we know the Lord just by the fact that we are able to preach from the word. நான் தேவனை மெய்யாய் அறிந்திருப்பேன் என்றால், if I had known the Lord genuinely, என் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். my life should have changed. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த திவ்ய சுபாவம் எனக்குள் ஆசீர்வாதமாக இருந்திருக்க வேண்டும். The divine nature of Christ should have been a blessing in reality in my life. இவ்வளவு நாள் நான் சபைக்கு இவ்வளவு காரியங்கள் கேட்டும் என் வாழ்க்கை மாறவில்லை. அப்பனா அதுக்கு காரணம் என்ன? I have come to the church for so long, but my life has not changed. What is the reason for all of that? திரும்ப நான் விழுந்து கொண்டிருக்கிற பாவத்திலே நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். I have been falling into the same sins which I have been falling for long. ஜெயம் கொண்ட வாழ்க்கை என்ற அந்த ஆசீர்வாதம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை? Why is it that I don't find the life of victory in my life? நான் தேவனை அறியவில்லை, தேவனை பற்றி தான் அறிந்திருக்கிறேன். Because I don't know the Lord, but I just know about the Lord. சோ நமக்கு தேவனை அறிய வேண்டும் என்ற அந்த தாகம் நமக்கு ஒரு தீராத விஷயமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். May we have a thirst and a desire that we should know the Lord. இந்த நாளிலும் ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவரே நான் உங்களை அறிகிற பிரகாரமாக நான் அறியல ஆண்டவரே, உம்மை அறிய விரும்புகிறேன் அப்படின்னு அந்த தாகம் நமக்கு உண்மையா இன்னைக்கு வரும் என்றால், if we really develop this thirst and say to the Lord, Lord, I have not been longing for you enough and to know you, but today I want to long to know you, Lord, நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். then we will be able to experience that blessing. பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், we see that in the life of Paul. Turn to Philippians chapter 3, 8வது வசனம், verse 8. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு வல்லமையாய் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனிதனாய் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. Here we see a great reason why the apostle Paul lived a spiritual life. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாகம் இல்ல அவருடைய பசி அப்படினு சொல்லணும்னா இதுதான். This is his hunger and thirst. அவர் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். More than that, I count all things to be loss in view of the surpassing value of knowing Christ Jesus my Lord. அவர் தனிப்பட்ட விதத்திலே எப்படி ஜெபிக்கிறார்னா, நான் இன்னும் எவ்வளவு கிறிஸ்துவை நான் அறிய முடியும். In his personal prayer he prays and longs that he should know him even more, know the Lord Jesus Christ even more. அவர் அதே அப்போஸ்தலனாக இருந்து மற்ற சபைகளுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுதும் இதே காரியத்தை ஜெபிக்கிறார். And when he becomes an apostle and prays
For the churches, he has responsibility over. He prays the same kind of prayer. அடுத்த நிருபத்தை பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். Let's turn to the next epistle to the Colossians. 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். Chapter 1 verse 10. தமிழ்ல அந்த 10வது வசனத்தின் நடுவுல இப்படியாக அந்த பிரேயர்ல ஒரு பாயிண்ட் வருது பாருங்க. In that prayer we see this one point. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. Increasing, verse 10 in the last part in English, increasing in the knowledge of God. So பவுல போய் கேட்டோம்னா என்ன உங்களுடைய வாஞ்சை அப்படினு கேட்டோம்னா, if we go and ask Paul, what is your desire? நான் இன்னும் எவ்வளவாய் கிறிஸ்துவை அறிய முடியுமோ நான் அறிய பிரயாசப்படுறேன். And he would respond saying, I strive to know the Lord as much as possible. என்னை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படினு பவுல் கேட்டா, if we go and ask Paul, and what do you say about me? எனக்கு நீங்க நான் என்ன பண்ணணும் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு அப்படினு நீங்க நம்ம கேட்டோம்னா, if we go to Paul and ask him, brother Paul, tell us what we should do to grow spiritually, அவர் அதே தான் சொல்லுவார், நீங்க தேவனை அறியறதில விருத்தி அடையணும். This is what he would say to us, and you have to grow, increase in the knowledge of God. ஆமாம் சகோதரர்களே, நம்முடைய அத்தியாவசிய தேவை அது. Yes, brothers and sisters, it is our foremost importance. என்னுடைய தேவையாக அதை உணர்கிறேன். I realize that is my own need. அந்த வசனத்தை ரெண்டு வசனத்தை நீங்க பொறுமையா படித்தீங்கன்னா இன்னொரு பெரிய அபாயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. If you read these two verses carefully, we read of another danger mentioned there. அதாவது நியாயாதிபதிகளையும் ஓசியாவையும் நீங்க சேர்த்து படித்தீர்களான்றால், if you read the verse references from Judges and Hosea, பெற்றோர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அது பெரிய எச்சரிப்பு. It's a great warning for all of us who are parents. அங்க யோசிச்சு பாருங்க, வேறொரு சந்ததி எப்படி கர்த்தரையும் கர்த்தரை அறியாம எப்படி ஒரு புது சந்ததி வர முடியும்? Think about this. How can a generation who does not know the Lord and all his works arise? ஏனா பெற்றோர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில வளராததால பிள்ளைகளுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியல. Because the parents did not grow in the knowledge of God, their children did not know the Lord. ஓசியால ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் அப்படி சொல்றாரு. In Hosea chapter 4 he says, you have forgotten my scripture, my word, and I have forgotten your children. நான் அதை ஒரு பெரிய எச்சரிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். I want to take that as a great warning in my own life. என்னுடைய பிள்ளைகள் தேவனை அறியாம வளர கூடாது. Lord, my children should never grow up as ones who have not known the Lord. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do for that? நான் தேவனை முதலாவதாக அறியட்டும். I should first know the Lord. நான் தேவனை அறிகிற அறிவில வளரட்டும். I should increase in the knowledge of God. அப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். Then my children will be protected. இரண்டாவது காரியமாக நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் திரும்பவும் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். The second thing or second reason, let's go back to Judges chapter 2. அதே 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி. The same chapter verse 12, the second part. இதுல நேரடியாக அது சொல்லப்படாவிட்டாலும் நான் இதுதான் காரணமாக இருக்க முடியும் என்று நிதானிக்கிறேன். Even though it is not mentioned directly, but I think this must be the reason. இப்படியே போடப்பட்டிருக்கு. அந்த வசனம் முழுதுமாகவே நான் வாசிக்கிறேன். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். And Judges chapter 2 verse 12, and they forsook the Lord, the God of their fathers, who had brought them out of the land of Egypt, and followed other gods from among the gods of the peoples who were around them, and bowed themselves to them. Thus they provoked the Lord to anger. இந்த phrase தான் எனக்கு எச்சரிப்பா இருந்தது. கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்கள். This phrase was a warning to me. They followed other gods from among the gods of the people who were around them. தேவன் ஆசீர்வதித்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானானை விட்டு வெளியேற ஒரு இருந்த இரண்டாவது பெரிய அபாயம் என்னவென்றால், the second great danger that they faced that led the Lord to drive them away from the land of Canaan, which is a land which was flowing with milk and honey. தங்களை சுற்றி இருந்த அந்நிய ஜனங்களை குறித்து எச்சரிப்பா இல்லை. But they were not careful about the people who were surrounding them. நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to James chapter 4. நமக்கு தெரிந்த வசனம் தான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். This is a familiar verse to us, James chapter 4 verse 4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். You adulteresses, do you not know that friendship with the world is hostility toward God? Therefore whoever wishes to be a friend of the world makes himself an enemy of God. இப்போ நான் அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களை எப்படி அவங்க கானான் மக்களுடைய தேவனுடைய மக்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியும்? How could the people who were around the people of God prevent the people of God from receiving the blessing of God?
ஆண்டவர் ஒன்றும் கானான் தேசத்தை வந்து வேர்ல்டுல இருந்து தனியா பிச்சு வேற இடத்துல வைக்கல. The Lord did not take out the land of Canaan from among the Gentiles and place it somewhere else, isolate them. அவங்கள சுத்தி அந்த பார்டர்ல எல்லாம் போனோம்னா நம்ம யாரை பார்க்க முடியும்னா அந்நிய ஜனங்களை பார்க்க முடியும், அவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். So being in the land we could all observe what the other people, the heathen people were doing. மேபி அந்த பார்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பக்கத்து வீடா இருக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிருப்பாங்க. Maybe these Israelites had neighbors who were the heathen people, then they would have developed some kind of a friendship. அதாவது நீங்கள் இன்னும் ஈஸியாக புரியணும்னா நீங்கள் தமிழ்நாடை விட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்பொழுது தமிழ் பேசுகிற மக்கள் அங்கே ஆந்திரா பேசுகிற மக்களுக்கு நடுவில் ஒரு கரெக்டாக அந்த ஒரு மெர்ஜ் ஆகிற ஒரு இடம் வரும். If you put it in perspective, if we travel through the border of the state of Tamil Nadu, then there will be a gap, there will be a border where you cross over to the state of Andhra Pradesh. அதாவது ஒரு வீடு என்ன ஸ்டேட்டில் வரும்னா ஆந்திராவில் வரும், இன்னொரு பக்கம் இன்னொரு வீடு எந்த ஸ்டேட்டில் வரும்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் வரும். So one particular house will be inside Tamil Nadu and then the neighbor would be in Andhra Pradesh. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களோடு ஃபஸ்ட்டு ஒரு சரி பக்கத்தில் தானே இருக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்கலாம். So these Israelites would have developed friendship because they were neighbors even though they were heathen people. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெல்லோஷிப்பாக மாறி இருக்கும். Then that friendship would have developed into a fellowship. அப்போ ஃபெல்லோஷிப்பில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்டிகை எப்போலாம் எதையாட்டு கொடுத்துருப்பாங்க, இவங்க அப்படியே ஃபெல்லோஷிப் பில்ட் ஆகி அவங்க வீட்டில் இருந்த விக்கிரகம் இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கும். So then in that fellowship they would have exchanged delicacies during their festivals and their idols would also have come into the house of the Israelites. ஆண்டவர் மிகவும் எச்சரிப்பாக சொன்னார், நீங்க அந்நிய ஜனங்களோட எக்காரணம் கொண்டு பழகாதீங்க அப்படின்னு சொல்லி. The Lord told them very clearly that you should never mingle with the heathen people. சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் தானே அப்படின்னு ஆரம்பிச்சா கட்டாயம் அவங்களுடைய விக்கிரகம் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துரும். If you start that fellowship casually, then their idol would end up in your home. இப்போ நம்ம யாக்கோபுல பார்த்த மாதிரி தான், as we saw in James. நம்ம உலகத்தை பார்ப்போம் இன்னைக்கு அப்படி. Let us look at the world like that. அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்களை நம்ம வெறுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. The Lord did not say that we should hate the people who don't know the Lord in the world. ஆனால் நீங்க உலக ஆவியை உடைய மற்ற ஜனங்களோடு பழகும் பொழுது எவ்வளவு எச்சரிப்பா இருக்க வேண்டும். But we should be so careful when we deal with the people who have the spirit of not knowing the Lord. சிறு பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Let us think about the young children. ஸ்கூலுக்கு போச்சுல நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அல்ல. When we go to school, we don't see all the children following the Lord. அங்க இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அறியாத अनेक பிள்ளைகள் அங்க உண்டு. There will be so many children who don't know the Lord in your school. இப்போ நம்ம சிறு பிள்ளைகள் எல்லாம் சண்டே கிளாஸ்ல நிறைய ஆண்டவரை குறித்து கேட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. So all the children who come to the Sunday school hear so much of God's word and go out to the school. இப்போ ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுடைய அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் अनेक காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அட்ராக்டிவா இருக்க முடியும். So the habits and the customs of the people of the world would be so attractive to our children when they go to school. உதாரணமாக சிறு பிள்ளை அங்கே ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குழந்தை வந்து நான் இந்த கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், நான் தான் பெரிய லீடராக இருக்கணும் அப்படின்னு ஒரு தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட்டோட ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். For example, there is a child in the school who is rising up with this spirit that I have to stand first in everything. ஆனால் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம வந்து மனத்தாழ்மையாக இருக்கணும், நம்ம வந்து பெருமைப்படக்கூடாது, நம்ம வந்து தேவனுடைய மகிமைக்காக தான் வாழணும் அப்படின்னு அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். But we would have taught our children that we should be humble, we should never be proud, we should do everything for the glory of God, we should not exalt ourselves. இப்போ சிறு பிள்ளைகள் அந்த இடத்துல அங்கே தான் உங்களுக்கு அந்த சோதனை, அந்த பார்டர். So the children face that temptation there at that border. இப்போ அவங்க அந்த ஸ்பிரிட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கொள்ளவும் முடியும், அந்த விக்கிரகத்தை அவங்க இதயத்தில் வைத்துக்கொள்ளவும் முடியும். It is possible for them, for our children to accept their customs and spirit and accept their idols into their heart. இல்ல சபையில் உள்ள வார்த்தையின்படி அதை நெக்லெக்ட் பண்ணவும் முடியும். Or they could follow the word they heard in the church and neglect their practices. ஆனா அதை தள்ளி விடாமல் அதே ஆவியை அவங்க பெற்றுக்கொண்டால், but if they don't reject the spirit of the world but accept them as their own, நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்குள் நமக்கு இருக்கும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். and we will lose all the blessings that we have in Christ. வாலிபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். Let us think about the young people. வாலிபர்கள் முக்கியமா காலேஜ் லைஃப்ல என்ன நடக்கும்னா, what happens in college life is, ஒரு பையனா அவனை சுத்தி இன்னொரு 10 பேர் இருந்தா அவன் வந்து தான் வந்து ஒரு பெரிய ஆளு, அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஒரு குரூப்பா இருந்தா தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். A young boy, a young person who is in college would be so happy
when he is surrounded by friends and he is a kind of a leader to them. ஸோ இப்போ நம்மளுடைய சபையில் இருக்கிற ஒரு வாலிபன் அந்த பையனையோ இல்லை அந்த பொண்ணையோ பார்க்கும் பொழுது, So if one of our brothers and sisters who goes to college sees one such people, இப்போ அந்த பார்டர்ல இருந்து அப்படி பார்க்குறோம் நம்ம. so now that is the border that you see the other person. அவங்களுடைய ஸ்பிரிட் நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா நம்ம தான் டிசைட் பண்ணணும். We have to decide whether to accept that spirit or not. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. காலேஜில் தானே நம்ம ஒரு கேங்கா சுத்தலாம் அப்படின்னு நம்ம அந்த ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டால், Nobody, if you think that nobody else notices this, let me just indulge in the spirit. அந்த விக்கிரகம் நம்மளுடைய இருதயத்தில் வைக்கப்பட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். Then our heart will be filled with that idol, and then we will lose all the blessings which we have in Christ. வேலைக்கு செல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வரக்கூடிய சோதனை, The temptation that comes to the brothers and sisters who go to work. நம்ம ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் ஒன்று பாஸை குறித்து குறை சொல்லுவாங்க, இல்லை கம்பெனி குறித்து குறை சொல்லுவாங்க. At our offices, people would always be complaining about the office or the management or their bosses. இல்ல அவங்க மணியை எப்படி இன்னும் மல்டிபிள் பண்ணுது அத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. Or they would always be discussing about how to multiply their money. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அதே பேசிட்டு இருப்பாங்க. They would talk about the ways of strategies of investing their money. இப்போ நம்ம அந்த பார்டர்ல இருந்து தான் அத பார்க்கறோம். Now we are at the border and observing all of those. இப்போ அந்த ஸ்பிரிட்டை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறேனா இல்லையா அத நான் தான் டிசைட் பண்ணணும். I have to decide whether I am going to accept that spirit or not. நான் உங்களுடைய ஆவியை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி எனக்கும் அந்த ஸ்பிரிட் வேணும் நான் எடுத்துக்கொண்டால், if I accept that spirit by being impressed by that spirit, நம்ம எழுதி வைத்துக் கொள்ளலாம், நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக இழந்து விடுவோம். we can put it in writing that we will definitely lose our spiritual blessings. சோ நம்ம எச்சரிப்பா இருப்போம் சகோதரர்களே. So let us beware, brothers and sisters. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து திரும்பவும் நம்ம பார்ப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். Let's again look at from the life of Paul in Galatians. 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி. Galatians chapter 6, the second part of verse 14. பவுல் இப்படியாக சொல்றார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து. Paul talks about his own life this way. அவர் சொல்றாரு 2வது பகுதி, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். He says, through the Lord Jesus, the cross of our Lord Jesus Christ, the world has been crucified to me and I to the world. அவர் பாருங்க உலகத்தை எப்படி பார்க்கறாருன்னு பாருங்க. See how he sees the world. நம்ம சபையில இதை ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. I am reminded of the fact that this was explained in the church once. அதாவது நான் உலகத்தின் ஆவியை இல்ல உலகத்தை நான் பார்க்கும் பொழுது, when I look at this world or the spirit of this world, எப்படி பார்க்கறோம்னா சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு தோற்றம் எப்படி இருக்கும்? How would be an ugly looking thing crucified look? அந்த உலகம் எனக்கு அப்படி ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். The world should look as an ugly thing, detestable thing before my eyes. அதே போல உலகம் என்னை பார்க்கும் பொழுது, in the same way when the world looks at me, உலகத்துக்கு இவன் கூட இந்த ஆள் கூட ஃபெல்லோஷிப் வைக்கிறதே முடியவே முடியாது. the world should think of me that it is not possible for the world to have fellowship with me. அந்த ஸ்கூல்ல அந்த உலக ஆவியை பெற்ற பிள்ளைகள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்கும் பொழுது இந்த காரியம் இவங்க கூட பேச முடியாதுங்க. The people of the world, when they have the spirit of the world, look at us and they should have the impression that they would not be able to do things and say things, the kind of things that they do with us. அவங்க நம்மள பார்த்த உடனே சொல்லணும், இந்த வார்த்தை இல்ல இந்த சப்ஜெக்ட்டை நம்ம இவர்ட்ட போய் பேசினா இவர் கூட கான்வர்சேஷனே பண்ண முடியாது. They should immediately know that they would not be able to continue the kind of conversation that you used to have with us. ஏன்னா நான் உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். Because I have been crucified to the world. நான் உலகத்தை பார்க்கும் பொழுதும் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டதாக when I look at the world is crucified to me. அப்படி நான் பவுலை போல வாழும் பொழுது நான் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். When I live like that, like Paul, then I can experience the blessings in Christ. மூன்றாவது காரியமாக உபாகமம் 31வது அதிகாரம். The third thing, Deuteronomy chapter 31. இது மிகவும் எச்சரிப்பான ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன். I see this as a word of great warning. 31ஆம் அதிகாரம் 20வது வசனம். Deuteronomy chapter 31 verse 20. இதோட பேக்ரவுண்ட் நீங்க படிச்சீங்கன்னா மிகவும் சோகமான ஒரு காரியம் இது. When you read the background of this verse, it's be so sad. அதாவது மோசே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட போகிறார். Moses had died and he was about to be buried.
அடுத்தது ஜோஷுவா லீட் பண்ணி போக போறாரு. Then Joshua was going to take up the leadership. மக்கள் வந்து கானானை சுதந்தரிக்க போறாங்க. And the people of Israel were going to inherit the land of Canaan. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. At this point in time the Lord says something to Moses. ஏதோ சந்தோஷத்துல சொல்லி இருக்க மாட்டார். உண்மையாகவே பெரிய வேதனையோடு இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லி இருக்க முடியும். He would not have said these words with joy in his heart, but he would have definitely said this with a heart of sadness. 20வது வசனத்தை நம்ம படிப்போம். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் பொழுது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். Deuteronomy 31:20 For when I bring them into the land flowing with milk and honey, which I swore to their fathers, and they have eaten and are satisfied and become prosperous, then they will turn to other gods and serve them and spurn me and break my covenant. சோகமான காரியம் என்ன ஆண்டவர் இன்னும் சொல்லுவாரு, இத ஒரு பாட்டு மாதிரி எழுதி நீ எல்லா பிள்ளைகளுக்கும் இத படிக்க நீ கொடுக்கணும். Then the Lord says with a heart of sadness and says you have to write this as a song and make your children sing this song. 32ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா மோசேயுடைய பாட்டு. In chapter 32 it's actually the song of Moses. அந்த பாட்டுல ஒரு வார்த்தை இப்படியே போடப்பட்டிருக்கு பாருங்க 32:15. In that song there's a word, and let's see that in 32 verse 12. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். verse 15. Deuteronomy 32 verse 15. But Jeshurun grew fat and kicked. You are grown fat, thick and sleek. Then he forsook God and who made him and scorned the rock of his salvation. ஆமாம் சகோதரர்களே, நம்ம திருப்தியா இருக்கும் பொழுது நம்ம மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Yes brothers and sisters, we have to be very very careful when we are satisfied. நமக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்கச்சில. When all things are comfortable for us. நம்மளுக்கு மூன்றாவது வேளைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படினு ஒரு பெரிய பயம்லாம் இல்ல. மூன்று வேளை திருப்தியான சாப்பாடு இருக்கு நமக்கு. We have 3-course meal, we don't worry about our next meal. இல்ல ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கட்டும், சண்டே இல்ல தேர்ஸ்டே எப்போ போனாலும் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை திருப்தியா கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. Or it could be the spiritual food that we get on Sundays and Thursdays, and we are fully satisfied, we are all our needs met. இப்படி நம்ம திருப்தியா இருக்கும் பொழுது தான் நம்ம மிக மிக கவனமா இருக்க வேண்டும். It is when we are satisfied like this that we have to be very very careful. இங்க திருப்தியா இருந்து என்ன பண்ணாங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து வேற எதுவுமே செய்யல. By being satisfied they did not do what they were supposed to do, but they kept on eating and making themselves fat. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுப்போம். Let's turn to Deuteronomy chapter 8. நமக்கு தெரிந்த வசனம் தான். புசித்து திருப்தியா இருக்கச்சல என்ன செய்யணும்னு ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. This is a familiar verse to us, and the Lord says what we should do when we have eaten and are satisfied. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். 8 verse 10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். When you have eaten and are satisfied, you shall bless the Lord your God for the good land which he has given you. அப்பனா புசித்து திருப்தியா இருக்கிறது தப்பு கிடையவே கிடையாது. It is not wrong to eat or be satisfied. என்ன செய்யணும்னா புசித்து திருப்தியா இருக்கச்சல கொழுத்து போக கூடாது, தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். I should not become thick or fat, but when I am satisfied, when I have eaten, I should glorify the Lord, bless the Lord. So இதில இருந்து நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயம் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து போக முடியும். So this is what I have learned. If I don't have a spirit of gratitude, I can lose out on the blessings of Christ. நம்ம எப்பொழுதுமே தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். The Lord has given us so many things. எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா அதை நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்ல நம்ம பழகி இருக்க வேண்டும். We ought to have learned to thank God by thinking about all the goodness that he has shown to us. அந்த நன்றி சொல்லக்கூடிய அந்த இருதயம் நமக்கு இல்லாம நாம் வாழ பழகிட்டோம்னா, if we have learned to live without thanking the Lord for all the good, அது என்ன செய்யும்? நம்மளை கொழுத்து போக செய்யும். It will make us fat. விக்கிரகத்தை நம்ம இதயத்தில் கொண்டு வரும். It will bring idols into our hearts. தேவனை விட்டு நம்மளை பிரித்து விடும். And it will drive away from God himself. So எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Let's turn to Ephesians chapter 5. இதுல ஆவியானவர் இப்படி தான் எழுதி வச்சிருக்காரு. The Holy Spirit has written here like this. புதிய ஏற்பாட்டிலும் தேவன் திரும்ப இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். In the new covenant the Lord has emphasized this thing. 20வது வசனம். Verse தமிழ்ல 20வது வசனம் வரும். அது எப்படி போட்டுருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும்
எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். And verses 20 and 21 in English, always giving thanks for all things in the name of our Lord Jesus Christ to God, even the Father, and be subject to one another in the fear of Christ. So இது ஒரு கட்டளை நமக்கு. So this is a commandment for us. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். That means we have to give thanks always and for all things. அப்பனா நம்ம ஒரு நாள் ஆரம்பிச்சோம்னா நமக்கு எவ்வளவு நேரம் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். So if we begin our day, how many times should we be thanking the Lord? So நம்ம நிதானித்து பாரு, ஆண்டவரே நான் எவ்வளவோ பெற்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அந்த அளவு நான் thankful இல்ல ஆண்டவரே. Let us judge ourselves and think about ourselves and say, Lord, I have been blessed so much but I have not been thankful to you. நான் நன்றி இல்லாமல் இருக்கிறதால தான் என்னால கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. And it is because I am not thankful enough that I am not able to experience the blessings in Christ. So நம்ம எச்சரிக்கையா இருப்போம். So let us beware. So நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால் இங்க பவுல் சொல்றார் 18ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும் 18வது வசனம். In verse 18 the apostle Paul says, we all know this verse. துன்மார்த்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. Do not get drunk with wine, for that is dissipation, but be filled with the Spirit. So நம்மளுடைய பார்ட் நம்ம செய்யணும். So we should do our part. ஆனா அது நம்மளுடைய பலத்தினால் நம்ம செய்ய முடியாது. And we cannot do it in our own strength. அதனால தான் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும் பொழுது நான் இயேசுவை நான் அறியணும் அப்படினு விரும்பினா கூட உங்களுக்கு தேற்றவாளன் தேவை, அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து காட்டுவார் அப்படினு சொன்னாரு. That is why when the Lord Jesus ascended up to heaven, he said, the power is needed for you, but you will get it only through the Spirit. So பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு தேவனை அறிகிற அறிவில் என்னை விருத்தி அடைய பண்ண முடியும். Only the Holy Spirit can make me increase in the knowledge of God. கிறிஸ்து தான் என்னை சிலுவையில் அறையவும் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டவனாக நான் இருக்க பண்ண முடியும். Only Christ and his Spirit will enable me to make the world crucified to me and make myself crucified to the world. நான் ஆவியினால் நிறைந்தால் மட்டுமே நான் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய முடியும். I can thank the Lord for all things always only when I am filled with the Holy Spirit. So நம்ம தேவையை உணர்ந்தவர்களே ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நான் நிறைந்து. So let us realize our own need and ask the Lord, Lord, I want to be filled with the Spirit every day. உம்மை அறிகிற அறிவில் நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. And I want to increase in the knowledge of you, Lord. ஆண்டவரே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்கணும், நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்கணும். Lord, I want the world to be crucified to me and myself crucified to the world. நான் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கணும். Lord, I want to keep on thanking you for all things always. நாம் அப்படி செய்யும் பொழுது எபேசியர் 1:3 நமக்கு வாக்குத்தத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். When we do that, then what is promised in Ephesians 1:1 will become true in our life. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். May God help each one of us.